கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆக்டர் தனுஷ் அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் ரீசெண்டாக படித்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற புக்கு அப்படின்னு. என்ன இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இந்த புக்கு வந்து இவ்வளோ ஒரு முக்கியமாக சொல்கிறாரு அப்படின்னு நானும் அந்த புக்கு வாங்கி படித்தேங்க. உண்மையாலுமே அந்த புக்கு வந்து அந்த காலத்திலேயே அட்வான்ஸ்டு லெவலில் எழுத முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கான ஒரு புத்தகம். புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால், பா. சிங்காரம் அவர்கள் எழுதுனதுங்க. அவரோட 18வது வயசில் மலேசியாவுக்கு கப்பல் ஏறுறாரு, வட்டி கடையில் வேலை செய்கிறாரு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கு அவர் வர்றாரு. இடைப்பட்ட காலங்களில் 2ஆம் உலகப் போர் நடந்ததுனால இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் கப்பல் போக்குவரத்து நின்றுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமா அவர் தினத்தந்தியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த கதையை அவர் அங்கே இருக்கும்போது பினாங்கு அங்கே தான் எழுதுகிறாரு. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை, நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை முறை மேக்ஸிமம் அவங்க வட்டிக்கடையில் கணக்கு எழுதுகிறவங்களாக தான் மலேசியா சிங்கப்பூர்லலாம் இருந்திருக்காங்க. கம்ப்ளீட் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, உண்மையாக வாழ்ந்த மனுஷங்களோட வாழ்க்கை வரலாற்றோட கொஞ்சம் கற்பனை கலந்த மாதிரி இந்த 2 நாவல் எழுதியிருக்காரு. புயலிலே ஒரு தோணி, பா. சிங்காரம் அவங்க எழுதுனது. ஒரு இளைஞன் இந்தியாவிலிருந்து தெரியாத ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தில் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, அந்த டைமில் சுதந்திர போராட்டத்து டைமில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படை மலேசியா சிங்கப்பூர் சைடில் இருந்தும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் அந்த போரில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, எந்த மாதிரியான அடக்குமுறைகள் நடந்தது, அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை கொண்டு போனாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடின அத்தனை பேர்த்த பற்றியுமே இந்த புக்கில் வந்து பா. சிங்காரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த புத்தகத்துக்கூடையே நம்ம வாழ்கிற மாதிரி அந்த கதைக்களம் வந்து கொண்டு போயிருக்காரு. இந்த புக்கை படிக்கும்போது நாம் அந்த ஊருக்கே போய் வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு தாங்க வரும். அந்த மலேசியாவில் என்னெல்லாம் வந்து ஊர்கள் பேர் இருக்குது, அங்கே என்னென்ன கிடைக்கும், அந்த கப்பல் போக்குவரத்தில் அவருக்கு உண்டான அனுபவங்கள் எந்த மாதிரி, இப்படி எல்லா விஷயங்களுமே அவர் சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த புக்கு வந்து 2017 நான் படித்தேன், இந்த புயலிலே ஒரு தோணி. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் நம்ம பேசிக்கும்போது, இப்போ ஒரு தமிழ் பேசுகிறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம பேசுகிற தமிழ் வந்து வித்தியாசப்படுது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க பேசும்போது ஒரு தமிழ் வழக்கு முறை இருக்கும் இல்லையா, அது அப்படியே அந்த நடையிலேயே தான் இவர் இந்த புக்கை கொண்டு போயிருக்காரு. படித்தது எல்லாமே ஆங்கிலத்தில் தாங்க. அப்போ நீங்கள் ஏன் தமிழில் எழுதுனீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாருங்க. ஏன்னா நம்மளோட தாய்மொழியில் நம்ம எழுதும்போது தான் உணர்வு பூர்வமாக நம்மளோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடமா இருக்கும், அதனால தான் நான் தமிழில் வந்து எழுதினேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. புயலிலே ஒரு தோணி பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய சுதந்திர போர் முடிஞ்சு இந்திய தேசிய இராணுவம் வந்து அந்த ஊரில் எல்லாமே சிதைஞ்சு அவங்களுடைய உணர்ச்சி எல்லாமே டவுன் ஆகி எல்லாமே முடிஞ்சு போன ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவலுங்க இது. இந்த நாவலில் இருக்கிற அந்த செல்லையாங்கிற முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா, அந்த போராட்டத்திலலாம் பங்கெடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணார், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் மறுபடியும் நம்மளுடைய சகஜ வாழ்க்கைக்குள்ளே போகிறது, அவர் மறுபடியும் வட்டி தொழிலுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நாவலோ கதைகள் என்ன எழுதினாலும் அதில் இலக்கியங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிச்சுதுங்க. ஏதாவது மரபு இலக்கியம், இதில் ஏதாவது பிழைகள் இருக்குதா என்ன, இந்த மாதிரியான முக்கியமான அறிஞர்கள் நிறைய பேர் இருந்ததுனால அதை பற்றின வாதங்கள் விவாதங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு முதல் தமிழ் நாவல்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகம் வந்து நம்மளோட வழக்கு மொழியில் அப்படியே என்ன நடந்ததோ அந்த வாழ்க்கை வரலாறு அப்படியே சொல்லியிருக்கிறதுனால அந்த இலக்கியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த நாவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இது இந்த புத்தகத்துடைய ஆத்தர் வந்து எடுத்த உடனேயெல்லாம் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட முடியலைங்க. ரொம்ப சிரமப்பட்டு மதுரைக்கும் சென்னைக்கும் மதுரைக்கும் அலையோன்னு அலைஞ்சு அதுக்கப்புறமா தான் ரொம்ப வருஷம் கழித்து தான் அவரால் இதை வந்து ஒரு புத்தக வடிவில் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதே. இந்த புத்தகத்தில் வானா ஈனான்னு ஒரு கேரக்டருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர். அதே மாதிரி மரகதம்னு ஒரு கேரக்டர், அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி எப்படி அவங்களோட லைஃப்பை கொண்டு போக போகிறாங்க, இந்த மாதிரியான அவங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருந்தது, இது எல்லா விஷயங்களுமே இதில் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் படை அப்படிங்கிற ஒரு படையே பார்த்திங்கன்னா மலேசியாவிலிருந்து போராட்டத்துக்காக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால்கள், அப்புறம் அந்த டைமில் அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு கையாண்ட வழிமுறைகள்,
அதுக்கப்புறம் அவங்க எதிர்கொண்ட சோதனைகள் அத்தனை பற்றியுமே இந்த புக்கில் விலாவரியாக கொடுத்துருக்காருங்க. ஆனால் ஒரு புரட்சிகரமான நாவல்னு இதை சொல்லலாம். எப்படி சொல்லணுமோ அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை அவரோட பாணியில் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. நிறைய பேர் இந்த புக்கு வந்த சமயத்தில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டுங்க. இவர் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இலக்கியத்தை மதிக்கலை, மரபு வழியை கொஞ்சம் கூட பின்பற்றலை அந்த மாதிரியெல்லாம். ஆனால் அவர் எதுக்குமே அசரலை. நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன் அப்படின்னு அந்த செல்லையாங்கிற கேரக்டர், மாணிக்கம், மரகதம், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கூடையுமே வாசகர்களை கூடலும் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இந்த புக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த புத்தகத்தில் ஒரு சைடு செல்லையா, மரகதம், மாணிக்கம் இவங்களுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம அப்படியே பார்க்கும்போது, இன்னொரு சைடு இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் படையுடைய முக்கிய பங்கு என்னெல்லாம் நடந்தது, அவங்க எந்தெந்த மாதிரி போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, இந்திய சுதந்திரத்துக்கு அவங்க எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த புத்தகத்தில் வருதுங்க. அதாவது இந்தியாவிலேருந்து கடலுக்கு அப்பால் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு உறுதுணையாக இருந்தது, இங்கிருந்து வாழ போனவங்க அங்கே போய் வட்டி தொழில் செஞ்சு அவங்களோட வாழ்க்கை முறையை எந்த மாதிரியெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு பையன் இங்கிருந்து கப்பல் ஏறினதுலேருந்து ரிட்டன் இங்கே மறுபடியும் இந்தியாவுக்கு வர வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ, கிட்டத்தட்ட ஒரு சுயசரிதை மாதிரி தாங்க இந்த நாவல். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஒரு பையனோடது அந்த மாதிரி ஒரு தொகுத்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இந்த புக்கை எடுத்தோன்னா படிக்காமல் கீழே வைக்கவே மாட்டோம். அந்தளவு ஒவ்வொரு வரிகளுமே மிக மிக சுவாரஸ்யமான ஒரு வரிகளாக இருக்குங்க. இந்த புக்கை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நாம் இந்திய தேசிய இராணுவத்தில் இல்லை, தமிழர் படையில் மலேசியாவிலேருந்து நாம் இந்திய தேசிய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற குறையே இருக்காதுங்க. நாமளும் அவங்க கூட போய் போராடணுமா, நாமளும் இந்த தெருவில் எல்லாம் நடந்தோமா, அந்த மாதிரியான ஒரு உணர்வை நம்மளுக்கு கொண்டு வந்துடுறாரு. அவ்வளவு யதார்த்தமான ஒரு கதைக்களவை அமைச்சு அதில் உண்டான அதில் அவர் உருவாக்கி இருக்கிற வரிகள் எல்லாத்துலேயுமே அந்த மக்களோட உணர்ச்சிகள் அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதலை. இந்த ஒரு புத்தகத்திலேயே அவர் ஒரு பெரிய காவியத்தையே படைச்சிட்டு போயிட்டாருங்க. சிங்காரம் அவர்கள் 1987 தினத்தந்தியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியே வர்றாருங்க. அதுக்கப்புறம் 1997 OMCAலேருந்து நிர்பந்திக்கப்படுறாரு. போதும் நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மதுரையில் நாடார் மேன்ஷன் அப்படிங்கிற இடத்துல ரூம் நம்பர் 12 அப்படிங்கிற இடத்துல அவர் அறை எடுத்து தங்கியிருக்கு. அவரோட வாழ்நாள் சேமிப்பான 7 லட்ச ரூபா பணத்தை, அந்த காலத்தில் அது எவ்வளோ பெரிய தொகைங்க. அந்த பணத்தை அவர் ராமகிருஷ்ணா மடம், அது சார்ந்த சேவை மையங்கள் இதுக்கு டொனேஷன் பண்ணிடலான்னு தன்னோட நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ மதுரையில் நாடார் மகாஜன சங்கம் அப்படிங்கிறதுல இருந்து இந்த மாதிரி வருஷம் ஒரு டைம் நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்டு இந்த அமைப்புக்கு அவர் அந்த தொகையை டொனேஷனாக கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு கண்டிஷனோடு கொடுக்குறாருங்க. என்னோட பேரில் எந்த அறக்கட்டளையும் இருக்கக்கூடாது, என்னோட பேரே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோடு தான் அந்த பணத்தை அவர் டொனேஷனாகவே கொடுக்குறாரு. நாடார் மேன்ஷனில் அவர் இருக்கும்போதே இதயம் தொடர்பான பிரச்சனை அவருக்கு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துலேயே அவருக்கு உடம்பு முடியாமல் போய் இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்டையும் பெருசாலாம் சொல்லிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிட்டாங்க. இவ்வளோதாங்க சிங்காரம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் நான் அப்படியே படித்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தில் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோன்னா அந்த இங்கிருந்து பொழைக்க போய் எப்படியெல்லாம் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்தியா உண்டு, இல்லை நாம் என்ன ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊர் உண்டுன்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சப்போஸ் நம்ம அங்கேருந்து கடலுக்கு அப்பால் நம்ம ஒரு தேசத்துக்கு போய் பொழைக்க போகணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த நாவல்னு சொல்லலாம், இது கதைன்னு சொல்ல முடியாது, கதையோடு கலந்த ஒரு அனுபவங்கள். அதே மாதிரி இந்திய தேசிய இராணுவமும் நம்மளுடைய தமிழர் படை அங்கே எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம இப்போ மூச்சு விடுற காற்று சுதந்திர காற்று. இந்த சுதந்திர காற்றுக்காக எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைச்சி சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் இழந்து நம்மளுக்கு இதை பெற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு கணம் நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு தருணத்தை இந்த புத்தகம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ சிங்காரம் அவர்கள் எழுதிய புயலிலே ஒரு தோணி கடலுக்கு அப்பால் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை கண்டிப்பாக டைம் இருக்கும்போது வாங்கி படியுங்கள். அடுத்த தலைமுறைக்கும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான புத்தகம் இருக்குதுன்னு நம்ம தான் சொல்லணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லலிதாம்பிகா ஹப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. பாய்.